சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் வந்து அவங்க ஆச்சிய பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க விஜயா வந்து திட்டுறாங்க. "இந்த பயல கூட்டு வந்ததுலேருந்து தான் எனக்கு நேரமே சரியில்ல. இந்த பயல எங்கேருந்து புடிச்சிட்டு வந்தீங்களோ, சனியன" அப்படின்னு விஜயா பேசுறாங்க. இத கேட்டோனே பக்கத்துல இருக்க அண்ணாமலைக்கு கோவம் வருது. "என்ன விஜயா பேசுற? அது யார் பெத்த புள்ளையோ, நம்ம வீட்ல புள்ள மாரி வளருது. அது உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. "அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லன்னு தானே இங்க வந்து இருக்காங்க." அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இத கேட்ட, "ஆமாங்க. ஒரு ஆளுக்கா உடம்பு சரியில்லன்னா, இங்க வந்து இவங்க கூப்ட்டுட்டு வந்து இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா, இவ்வளோ இடைஞ்சல் தானே! இதெல்லாம் வேண்டாத வேலைய தானே செஞ்சுட்டு இருக்காங்க." அப்படின்னு நம்ம விஜயா சொல்றாங்க. இத கேட்ட அண்ணாமலை, "இது வேண்டாத வேலையா? என்ன விஜயா பேசுற? உனக்கு எப்பதான் வந்து ஆளு வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு எப்பதான் வளர போதோ? நீ டான்ஸ் கிளாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, அங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்க. அதெல்லாம் பொறுப்பெடுத்தா நீ செஞ்சிருக்க? ஒரு இடத்துல டான்ஸ் சொல்லிக் குடுக்குறேன்னா, ஒரு ஆசிரியர் எப்படிலாம் இருக்கணும், வைக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கா? இதே வீட்ல இருக்க பாரு மீனாவ. அவ பொறுப்பா என்ன செய்யணும், ஏது செய்யணும், அத்தைய உன்னைய ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு உன்ன அடிக்க வந்த இடத்துல, அவ கைய புடிச்சு உன்னைய அடிக்க விடாம ஆக்கியிருக்கா. அப்பன்னா அவள கொஞ்சமா மரியாதை குடுத்து நீ குடுத்துருக்கியா?" அப்படின்னு பேசுறாங்க அண்ணாமலை. உடனே, "ஆமா, ஆமா. அவ புராணத்த நிறுத்துங்க." அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனே நம்ம ஆன்ட்டிய பத்தி பேச வராங்க. யாருன்னா நம்ம சுஜி. ஆன்ட்டி எப்போதுமே பார்த்தீங்கன்னா, முன்கோவம் ஜாஸ்தி. ஆன்ட்டிக்கு என்ன நடக்கு, ஏது நடக்குன்னே தெரியல. இப்போ உள்ள காலகட்டங்கள்ல என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா ஆன்ட்டி? இப்போ உள்ளவங்க இந்த ட்ரிஸ்ஸு பையன பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க. ஆனா, ட்ரிஸ்ஸு பையன் குழந்தையா இருந்தாலும் கரெக்ட்டா எல்லார்ட்டயும் எப்படி பேசணும், வைக்கணும்னு அன்பா பேசுறான். நம்ம பெரிய ஆளா நீங்க இருக்கீங்க ஆன்ட்டி. அந்த அளவுக்கு நீங்க ஒண்ணும் பேச தெரியலையே! அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அண்ணாமலை, "பாத்தியா விஜயா, உன்னைய வந்து இந்த அளவுக்கு தான் புரிஞ்சுக்கிட்டுதாங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும். ஏங்க நீங்க சும்மா இருங்க. எல்லாத்தையும் வந்து ஏத்தி விடாதீங்க. எல்லாரும் என்னைய கரைச்சு கொட்டுறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க." உடனே பக்கத்துல இருக்க முத்து சொல்றாரு அண்ணாமலைட்ட, "எப்பா அம்மாக்கு எப்போதுமே நம்மள குறை சொல்றது தானப்பா வேல." "ஆமான்டா, உங்கள குறை சொல்றது தான் எனக்கு வேல. வேற வேலையே இல்ல பாரு." அப்படின்னு சொல்லவும், அங்க இருக்க மனோஜ் சொல்றாரு, "ஏய் இந்த ட்ரெஸ்ஸு பையன் இந்த பையன் வந்ததுலேருந்து தான் வீட்ல பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அவங்க ஆச்சிக்கு உடம்பு சரியில்லன்னா, அவங்க சொந்தக்காரங்க யார் வீட்லயா கொண்டு விட்டுட்டா பிரச்சனை இருக்காதுல்ல." அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. இத கேட்ட முத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்னடா உனக்கு அம்மாக்கு இப்ப பொத்துக்கிட்டு வருது உனக்கு பாசம். அம்மாவும் எனக்கும் அக்கறை இருக்கு. இப்ப இந்த விஷயத்த அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்க, அந்த பிரச்சனைய நீ பேசி தீர்த்துருவியா? நான் எப்படி அத டீல் பண்ணி அம்மாவ இந்த பிரச்சனைன்னு தீர்வு இல்லாம எந்த அளவுக்கு மாத்துறேன் பாரு." அப்படின்னு சொல்றாங்க. இத சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க வீட்டுக்குள்ள சிந்தாமணி வராங்க. வந்தோனே வீட்ல உள்ளவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன இங்க வந்திருக்காங்கன்னு பார்வதி அம்மாவும் அவங்களும் உள்ள வந்து, "விஜயா, மாஸ்டர் உங்களுக்கு இப்படி நடக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கலையே." அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. இங்கேருந்து ரோகிணி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த சிந்தாமணிய வச்சியாவது இவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனைய உருவாக்கி, எப்படியாவது குடும்பத்த பிரிச்சிற வேண்டியதான் அப்படின்னு ரோகிணி திட்டம் போடுறாங்க. ஆனா, வசமா சிக்க போறது ரோகிணி தான். இப்ப ட்விஸ்ட் மூலியமா அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.